இவெண்ட்னு போறோம்னா நம்ம குரூப் போட்டோ இப்ப நான் கூட நிறைய பேர் கூட எடுத்திருக்கேன். பட் அதுக்காண்டி அவங்கெல்லாம் என்ன லவ் பண்றாங்கன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? நானும் இதேதான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நாகர்கோவில் பொண்ணு, எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை, அப்படிலாம் போட்டோ எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்ப அவ்வளவு தூரம் இருக்கிற எடுத்த ஒரு போட்டோ வச்சு அவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, அவனை வெறுப்பேத்த நான் இன்னொருத்தர் பக்கத்துல உட்கார்ந்தேன், என்னென்னமோலாம் சொல்றாங்க. இன்டர்வியூல சொன்னாங்க, எங்ககிட்டயும் சொன்னாங்க. நான் அப்ப கேட்டது என்னன்னா, இவ்வளவு தூரம் க்ளோஸா இருந்திருக்கீங்க, சரி நீங்க போட்டோ எடுக்கல அப்படிங்கிறீங்க, ஓகே. பட் அவர் வந்து அப்படி உருகி உங்களை காதலிச்சாருன்னா, நம்மளே பொறுத்து ரொம்ப லவ் பண்றோம், ஒன் சைடா லவ் பண்றோம்னா கூட ஃபியூ டேஸ்க்கு ஒன்ஸ் ஃபோன் பேசுவோம். வில் வாண்ட் டு அட்லீஸ்ட் ஹியர் தேர் வாய்ஸ். எத்தனை நாளுக்கு ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்காங்கன்னா 3 months or 6 months ஒன்ஸ் அவன் குடிக்கும் போது ஃபோன் பண்ணுவான். ஓகே. இப்படி அவங்க இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் எங்க கிட்ட கால்லயுமே அது சொன்ன ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. நான் அப்போ அதான் கேட்டேன், 3 months or 6 months ஒன்ஸ் ஃபோன் பண்ணவன் எப்படி உங்களை உருகி லவ் பண்ணிருப்பான்? கேட்டா அவங்க சொல்றாங்க, நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் இல்லன்னு. நான் இது அந்த இன்டர்வியூலயுமே சொல்லியிருந்தேன், அப்படி கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி. அதை நிறைய பேர் கீழே வந்து நான் அவனை தப்பா பேசுறேங்கிறாங்க. பட் ஈகோஸ்டிக்கா இருக்கிறது தப்பு கிடையாது. அவனுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னா, ஒருத்தர் அவனை வந்து வேண்டாம் சொல்லிட்டாங்கன்னா அவன் போய் டிஸ்டர்ப் பண்ற ஆளே கிடையாது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை வந்துச்சுன்னா அப்படிதான். ஆல்ரெடி உங்க இன்டர்வியூலயே சொல்லியிருந்தோம், இவங்க தயிர் சாத பிரச்சனைக்கு 3 மாசம் பேசலன்னு. அந்த மாதிரி இருக்கிறவன் ஒருத்தர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணி நீ குடிக்கார வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அது வந்து ஒரு ஆம்பளையா எவ்வளோ இதுவாக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் திருப்பி உங்ககிட்ட வந்து எப்படி லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இவங்க சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஒருத்தவங்கள தொடர்ச்சியா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் சொன்னாரு, குடிச்சிட்டு வந்து கால் பண்ணுவாரு, சில பேர் அப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்க, நாங்க போட்டோ தூக்கி விட்டு உடைச்சோன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அலிகேஷன் தெரியுமா அவர் மேல? அவர் மாதிரி பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது. கண்டிப்பா இல்லைங்க.